நண்பர்களே, நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவனு எவனை கூப்பிட்டாலுமே ஸ்குவாட் மேட்ச்சுக்கு வர மாட்டேங்கிறானுங்க. எவனும் வராட்டி என்னடா, நானே சோலோ வர்சஸ் ஸ்குவாட் போகிறேன்டா. போய் ஆடி ஜெயிச்சு காட்டுறேன்டா. ப்ரோப்புல் ஆயிரன்னு நிரூபித்து காட்டுறேன்டா. பாயவுள்ள யார்கிட்ட என்ன இறங்கணும்னு 2 பேர் இறங்கிடுறானுங்க. டக்கம் கண்ணு எடுத்து போட்டுருவோம் 2 பேர்த்தையும். ஆடா பாவிகளா, வாழணும்னு வந்தவனை இப்படி சாகடிச்சிட்டிங்களேடா. இட்ஸ் ஓகே நண்பர்களே. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் கேம் ஆஃப் மோகன். நம்ம இன்றைக்கி என்ன மேட்ச் பார்க்க போகிறோன்னா ஒரு சோலோ மேட்ச்சு தான் போகிறோம். ஸ்குவாடு போடலான்னு பார்த்தேன், அவன் வரமாட்டேங்கிறான். இருக்கணும்னு வரமாட்டேங்கிறான், இல்லாதன்னு வரமாட்டேங்கிறான். சரி, எப்பவும் போல நம்ம தனியாகவே போகணும்னு போயிட்டோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நல்லது. இவனை நம்பி போனால் இவனை இங்கே விட்டுட்டு அங்கே போயிடுறானுங்க, இல்லை அங்கே விட்டுட்டு இங்கே போயிடுறானுங்க. நண்பர்களே, இவனை நம்பி ஒன்றும் பண்ண முடியல. 4-5 மேட்ச்சு போய் பார்த்து ஒன்றா இறங்க மாட்டேங்கிறானுங்க. இல்லைண்ணா எங்கேயாவது போய் இறங்கிட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டாக 200 சேர்த்து போயிடுறானுங்க. அவனுக்கு ரிவைவ் பண்ணி போகலான்னு சொல்லி டாக்டர் எடுத்துகிட்டு நம்ம போனால் நம்மளே மூச்சு விட்டுறானுங்க. போகலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த டைம் சோலோ ரேங்க் மேட்சை வந்தாச்சு. இங்கே நம்ம இறங்குற இடத்துல 2 பேர் இறங்கினானுங்க. 2 பேர் இறங்கின 4 தொலை பார்க்குறோம். இங்கே காணும் பக்கத்தில் தான் அடிச்சுட்டு சுற்றுறாருங்க. பரவாயில்ல, ஷார்ட்கன் கிடச்சிருச்சு. இதை வச்சு இன்றைக்கி ஜோலியை முடிச்சிடுவோம். ஒருத்தன் பைக்கிலேயே சுற்றிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் அவனையே போட்டு தள்ளுற முயற்சி பண்ணிட்டுருக்கிறான். எங்கே இருக்கானுங்கன்னது தெரிய மாட்டேங்குது. நம்ம அவனவே தளவிட்டு போகலான்னு போனால் நம்மளே முடிச்சிடுவோம் நண்பர்களே. அதனால் நம்ம பொறுமையாக இங்கே இருந்து பார்ப்போம். எப்படி இருந்தாலும் அவன் வந்தது அவன் வரான் நண்பர்களே. பார்த்துட்டு அதை அந்த ரூம்லேருந்து வர்றான். வா மாப்பிள்ள வாடா அடா பாவி, க்ளோவால் போட்டு முடிச்சிட்டேன் நண்பர்களே. நம்ம கிட்ட க்ளோவால் இது ஸ்கைலர் இருக்குது. ஓகே, ஏய் கோபால் வந்துட்டேன்டா. போடா போ பிளேயர்டா. எப்படி நண்பர்களே 2 பேர்த்தில் ஒருத்தனை முடிச்சாச்சு. டோக்கனும் போட்டுற வேண்டியதான் 400 இருக்குது. ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று போட்டுவிடுவோம். ஓகே, பக்கத்தில் கார் வந்து எடுத்துகிட்டு கிளம்புவோம். பரவாயில்ல நண்பர்களே, இட்லிஸ்ட்டை போட்டால் எல்லாம் தெரிச்சிட்டு ஓடுவோம். எவனும் சிக்க மாட்டானுங்க. பயவில் நம்மளை தேடி வர்றான். வரட்டும். டேய் கோபால், எங்கடா வந்துட்டா நண்பர்களே. அப்பாலேருந்து சுற்றிட்டு இருந்த அதே பைக்கார் தான். டேய் அடப்பாவே. ஓகே, முடிச்சாச்சு. நம்ம கேரக்டர்ஸ்க்கு நம்மளே காப்பாற்றிடுச்சு நண்பர்களே. பரவாயில்ல, டக்குன்னு மெடிக்கிட்ட போட்டுருவோம். போய் இன்னும் ரைட் லிஸ்ட்டை போடுவோம். அதுக்கு முன்னாடி அரசனல் கீ அது இருக்கா? அரசனல் கீ இல்லை நண்பர்களே. மெடிக்கிட்ட போட்டாச்சு, ஹிட் லிஸ்ட்டு போட்டாச்சு. இங்கே தான் இருக்கு நண்பர்களே. வந்துட்டேன்டா. எவனும் அது மேலே தான் இருக்கா நண்பர்களே. இறங்கி இருக்கு. லேண்ட்மைன் வச்சுருக்கா பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லேண்ட்மைன் ஏதாவது வச்சுருக்கானா என்னென்னா இந்த மாதிரி கீழே வந்து ஒரு குதிச்சு பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் மேலே சர்வே பண்ணுறவங்க எப்போவுமே லேண்ட்மைன் வச்சுருப்பாருங்க. அதனால் எப்போ நீங்கள் உள்ளே போனாலும் அந்த ஸ்டெப் கிட்ட ஒரு குதிச்சிங்கன்னா லேண்ட்மைன் இருந்தால் டக்குன்னு ஓடிச்சிடு. அவர் குண்டு போடுறேன்டா. மேலேயே இருந்துட்டு என்ன பண்ணுறேன் நண்பர்களே, ஒரு குண்டு ஒன்று போடுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இதில் மேலே இருக்கிறவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ். கீழே போகணும் டக்குன்னு முடிச்சிடுவாருங்க. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். இருக்கு நண்பா. வந்துட்டு போடா ப்ரோ பிளேயர்ரா. டக்குன்னு மடிக்கிட்டு போட்டுருவோம். இல்லைன்னா வேற சந்தில் வந்து சிந்து வரிடுவான். நம்மளுக்கே அப்புறம் சாவு மணி அடிச்சிடுவான். ஒட்டாச்சும் என்ன வச்சுருக்கான்னு கொஞ்சம் லூட்டை பொறிக்குவோம். மடிக்கிட்டு வேறு கம்மியாக தான் இருக்குது. சூப்பர் மடிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா நண்பர்களே, மடிக்கிட்ட போட்டதுனால பரவாயில்ல. அவனை குண்டு போடுறாடப்பா. அவனை பாதி டேமேஜ் ஆச்சு. டக்குன்னு மடிக்கிட்ட போடு. வந்துட்டான் நண்பர்களே, வந்துட்டா. வாடா டே போடா ப்ரோ பிளேயர்டா. பேசாமல் இருந்திருக்கலான்னு யோசிச்சிருப்போம் நண்பர்களே. ஓகே, டக்குன்னு ஒரு ஹிட் லிஸ்ட் போட்டாச்சு. என்ன ஹிட் லிஸ்ட்டுக்காரன் எங்கேயோ உள்ளே இருக்க நண்பர்களே. இந்த ஜோனில் நம்மளால் சர்வே பண்ண முடியாது. டக்குன்னு சேஃப் ஜோனுக்கு போயிட வேண்டியதா. இங்கே ஒரு ஏர் ட்ரப் இருக்குது. ரூட் போகிற ஏதாவது எடுத்தான்னு பார்ப்போம். ஒன்றத்தையும் நான் நல்லா பொறுக்கிட்டு விட்டேன். இருங்கடா சாமி. டக்குன்னு கார் எடுத்துகிட்டு ஓடிடலாம். பாதி டேமேஜ் ஆகி போச்சு. இதுக்கு மேலே இருந்தோம்னா அவன் நம்மளே முடிச்சிடுவான் நண்பர்களே. இருடா, உன்னை சுற்றி வந்து போடாமல் விட மாட்டேன்டா. அடப்பாவே, காருக்கு செம்ம டேமேஜ் ஆகி போச்சு நண்பர்களே.
இவனை சுற்றி வந்து போடுவோம். அதுக்கு முன்னாடி ஏதோ கார்லேருந்து மாற்றிக்கணும் நண்பர்களே. ஏன்னா இங்கே மேலே போயிடலாமா? மேலே ஏற்கனவே ஒருத்தர் இருக்கா. ஓகே, இந்த கார் வரைக்காது, இன்னொரு கார் இருக்குது, அதை எடுத்துக்குவோம். அவனும் வந்துட்டான் நண்பர்களே. நம்ம சுற்றி வந்து அவன் ஜோலியை முடிக்க பார்ப்போம். இருடா வரேன்டா நண்பா. எங்கே இருக்கே? வந்துட்டேன். நம்ம முன்னாடி தான் ஓடுறான். டேய் அவ்வளோதான். இறங்கி ஜோலி முடிச்சாடப்பா. அங்கே எதுக்குடா போனேன்? டேய் தர போடா. டக்குன்னு கார் எடுத்துகிட்டு ஓடிடும் நண்பர்களே. இல்லைன்னா வேற எவனாவது போட்டுருவோம். சீக்கிரம் படிக்கிட்ட போட்டு ஒரு ரொட்டேஷனை போடுவோம். காரில் வந்து இடிச்சா எப்படி இருக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் போகணும். நீங்கள் சைடில் இருக்கிறதுக்கெல்லாம் போகிறீங்க. மேலே எவனும் இருக்கிற நண்பர்களே. சினிப்பர் வச்சுருக்க நண்பர்களே. சினிப்பர் வச்சுட்டாரா? இந்த சினிப்பர் வச்சுட்டு அடமை பார்த்தாலே சரியான கடுப்பு தான் ஆகுது நம்மளுக்கு. 2 சினிப்பர் வச்சுருக்கானுங்க, மாறி அடித்து ஜோலி முடிச்சானுங்க. இருந்தாலும் நம்ம இந்த சினிப்பரை இன்றைக்கி முடிக்க முடியறதில்ல. இவனு அதை லேண்ட்மைன் வச்சுருக்கானா என்னென்னு ஒருக்க செக் பண்ணிடுவோம். லேண்ட்மைன் எதை வைக்கல நண்பர்களே. சரி ஓகே, ராக்கெட் லான்ச்சர் இருக்குது, விட்டு பார்ப்போம். டேமேஜ் ஆகுது. இருக்கா? இங்கேயே தான் நிற்கிறா. அந்த பக்கம் போயிட்டு நண்பர்களே. இங்கே விட்டு பார்ப்போம். பார்ப்போமா? இல்லை மறுபடியும் அங்கேயே போய் நின்றுருப்பா. அங்கேயே விடுவோம். கரெக்டு, அங்கேயே தான் அதை நிற்கிறேன் நண்பர்களே. இது இங்கே க்ளோவாலும் மெட்ரோவில் போட்டு விடுவோம். இன்னொரு ராக்கெட் லான்ச்சர் விடுவோம். ரிக்கிட்டா டக்குன்னு போய் முடிப்போம். டை தர போட ப்ரோ பிளேயர். சினிப்பில் வச்சுட்டாருன்னா நீ பெரிய எவ்வளோடா யாருக்கிட்ட டக்குன்னு மடிக்கிட்ட போட்டுருணும் நண்பர்களே. நான் வேற வந்து நம்மளே டேமேஜ் முடிச்சு ஜோலி முடிச்சிடுவோம் சீக்கிரமாக. ஜோலி வேறு முடிஞ்சு வச்சு இன்னும் 6 பேர் தான் இருக்கிறாங்க. 6 கிலோ எடுத்துருக்கோம். லேண்ட்மைன் அது இருக்குது. லேண்ட்மைனும் ஒன்றும் இல்லை. ஓகே, வெஸ்ட்டை கொஞ்சம் ரெடி பண்ணிக்குவோம். என்ன இருக்குது? லாங் ரேஞ்ச் ஒன்று மாற்றியாச்சு. காரு வேறு இல்லை, எடுத்துகிட்டு ஓடலான்னா எதுக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். எவனாவது வந்த ஜோலி முடிக்க பார்ப்போம். நீங்கள்டா இருக்கீங்க, எவனாவது வாங்கடா. ஒன்றும் வரமாட்டாங்களா? 5 பேர் ஆகிட்டாங்க. இங்கே இருக்கானுங்களா? எவனோ இருக்க மாதிரியே இருக்குது. நான் எவன் இருக்கிறானது இதில் வர நண்பர்கள் எவனோ வந்துட்டா. குளோவில் போட்ட நண்பர்களே. எதுக்கு குளோவில் போட்டிருக்கோம்? எதுக்கு பார்ப்போம் எங்கே போட்டிருக்கேன். அடப்பாவே, என்னை மறைச்சா என்ன குளோவில் போட்டிருக்கேன். அப்போ இவன் கீழே தான் இருப்பான் நண்பர்களே. நம்ம கீழே சுற்றி வந்து இவன் ஜோலி முடிக்க பார்ப்போம். இந்த சைடில் இல்லை, நம்ம கீழேயே போவோம். அதுதான் சரியாக இருக்கும். எங்களா இருக்கே காணோம். இந்த பக்கம் இருக்கா நம்மளே. நான் மேலே இருக்க நினச்சிட்டு கொண்டு போட்டுடுறேன். ஆனால் நான் கீழே வந்துட்டேன்னு அவளுக்கு தெரியாது. வர பர்சன்டேஜுக்கலாம் வர மேலே போகிற நண்பர்களை பார்த்துட்டேன். பதுங்கி போகிறப்ப அப்படியே நம்மளை ஜோலி முடிக்கிறது பதுங்கி போகிறாரு. நான் வரேன்னா உன் ஜோலி முடிக்கிறேன். அடப்பா மெட்ரோவில் போட்ட நண்பர்களே. ராக்கெட் லான்ச்சரில் வேறு குண்டு இல்லை. என்ன பண்ணுறது? சரி, இது கிரானைட் லேயர் லான்ச்சர் இருக்குது, அதே விழுவோம். டேமேஜ் ஆகுது நண்பர்களே. நான் டக்குன்னு சக்குன்னு மாற்று போடு. அடப்பாவம் அடைச்ச முடிச்சுக்கிட்டா நண்பர்களே, முடிச்சுக்கிட்டா. அவனும் கெத்துட்டானா? ஓகே, அவனும் கெத்துட்டா, நானும் கெத்துட்டேன். இவன் எதுவுமே பண்ணாமல் போயா வாங்கிட்டா. இட்ஸ் ஓகே நண்பர்களே. இந்த மேட்ச் இதோடு முடிஞ்சுது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு மேட்ச்சில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.